என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியோகிராஃபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போகலாம். குட் மார்னிங் பா. வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம அகாடமிலேருந்து என்ன அப்படின்னு சொன்னா, மேப் ஸ்டடி அப்படின்றது ஜியோகிராஃபிக்கான ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து இன்னைக்கு 9th மேப் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8 மேப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டெய்லியுமே காலையில் 6 o'clock, ஈவினிங் 6 o'clock, இந்த 2 டைமுமே வந்து காலையில் 8 o'clock, ஈவினிங் 6 o'clock ரெகுலராக வந்து உங்கள் மேப் வரும். நீங்கள் வந்து டெய்லியுமே ஒரு 5 to 10 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜியோகிராஃபியில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கலாம்பா. வாங்க மேப்குள்ளே போகலாம். இந்த மேப்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் முக்கிய அணைகள். இந்தியாவில் உள்ள முக்கிய அணைகள். இதுல எக்ஸாம் வாய்னாப்ல 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம்பா. ஒண்ணு வந்து அணைகள் அப்படிங்கிறது நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அணைகள் வந்து எதுக்காக கட்டப்பட்டது? அணைகள் வந்து நீர்ப்பாசனத்துக்காக, வேளாண்மையை வந்து டெவலப் பண்றதுக்காக அணைகள் கட்டினாங்க. அந்த அணைகள் வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம். இல்லாட்டா அந்த ஏதாவது ரிவர் நேம் கொடுத்துட்டு அந்த ரிவர்ல கட்டப்பட்டுள்ள அணை எதுன்னு கேட்கலாம். அந்த ரிவரும் அணையும் கம்பைன் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்பா. அதான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட்லாம், உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை. உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை அப்படிங்கிறது பத்ரானங்கல் அணை. என்ன அணை? பத்ரானங்கல் அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா, இது என்ன ரிவர்? சட்லஜ். சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 4 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. புக்ஸ்ல மென்ஷன் பண்ணி கொடுத்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்த அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை பத்ரானங்கல் அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ். முடிஞ்சு. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவின் உயரமான அணை. இந்தியாவின் உயரமான அணை அப்படின்னா தெகிரி அணை. இந்தியாவின் உயரமான அணை தெகிரி அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? காவிரி ஆறு. காவிரியோட இன்னொரு பேரு பாகிரதி. இது ரெண்டுமே கொடுக்கலாம். காவிரி ஆறு அல்லது பாகிரி. 2 பாயிண்ட் முடிஞ்சா. அந்த 2 பாயிண்ட் ரிவைஸ் பண்ணிடலாமா? உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை பத்ரானங்கல். அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? சட்லஜ். சட்லஜ் அப்படிங்கிறது எதோட துணையாறு? சிந்துவோட துணையாறு. சட்லஜ் அப்படிங்கிறது சிந்து நதி உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற ஆறுன்னு பார்த்திருந்தோமா? அப்படியே ரிவைஸ் பண்ணிருங்க பாயிண்ட்ஸா. அதுக்கு அடுத்து தெகிரி அணை. இந்தியாவின் உயரமான அணைன்னு அழைக்கப்படுவது தெகிரி அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்படுது? காவிரி அல்லது பாகிரதி. அதுக்கு அடுத்து இந்தியாவின் மிக நீளமான அணை. தேர்ட் பாயிண்ட், இந்தியாவின் மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. என்ன அணை? ஹிராகுட் அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா மகாநதி. எந்த ஆறு? மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்து இந்தியாவின் மிக பழமையான அணை அப்படிங்கிறது கல்லணை. இந்தியாவின் மிக பழமையான அணை அப்படிங்கிறது கல்லணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? காவிரி. ஓகேவா? அது 4 பாயிண்ட் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது 4 பாயிண்ட் பார்த்துட்டு மற்ற அணைகள் எல்லாம் எந்தெந்த ஆறுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இது உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை. புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொன்னா பத்ரானங்கல். அது எந்த ஆறு? சட்லஜ். சட்லஜ் அப்படிங்கிற ஏதோ ஒரு துணையாறு, சிந்துவோட துணையாறு. சிந்து உற்பத்தி ஆகிற இடத்துல உற்பத்தி ஆகிற ஆறு சட்லஜ். முடிஞ்சா. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? மிக உயரமான அணை. இந்தியாவின் மிக உயரமான அணை அப்படிங்கிறது தெகிரி அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்படுது? காவிரி அல்லது பாகிரதி. 2 முடிஞ்சு. மூணாவது இந்தியாவின் மிக நீளமான அணை அப்படிங்கிறது ஹிராகுட் அணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? மகாநதி. முடிஞ்சா. 4th பாயிண்ட் வந்து மிக பழமையான அணை அப்படிங்கிறது கல்லணை. அது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? காவிரி. இந்த 4 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மத்தெல்லாம் பேசிக்கா நம்ம பார்த்துடலாம். கீழே என்ன ரிவர் இருக்கு? வைகை. வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது வைகை அணை. அடுத்து வந்து காவிரியிலே வந்து 2 அணை இருக்கு. ஒண்ணு வந்து மிக பழமையான அணை கல்லணைன்னு பார்த்தோம். அடுத்து மேட்டூர் அணை பார்க்கலாம். மேட்டூர் அணை, கல்லணை, மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? காவிரி. அடுத்து கிருஷ்ணால வந்து 2 இது. கிருஷ்ணால வந்து நாகார்ஜுனா சாகர் அணை. நாகார்ஜுனா சாகர் வந்து எங்க? கிருஷ்ணால. அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணாவோட துணையார் வந்து துங்கபத்ரா. அந்த துங்கபத்ரால கட்டப்பட்டது துங்கபத்ரா அணை. மோஸ்ட்லி வந்து அணைகள்லாம் நேம் வந்து அந்த ரிவரோட நேம் தான் இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கலாம். அப்ப கிருஷ்ணால 2 பார்த்தோம். ஒண்ணு வந்து நாகார்ஜுனா அணை, கிருஷ்ணாவோட மெயின் லேமோ. அடுத்து அது கிருஷ்ணாவோட துணையார் வந்து துங்கபத்ரா. அதுல கட்டப்பட்டுள்ள அணை துங்கபத்ரா அணை. அதுக்கடுத்து கோதாவரி வந்து பிரவாரா அணை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல பார்த்துக்கலாம். அடுத்து தாமோதர் அப்படிங்கிறது தாமோதர அணை வந்து தாமோதர் ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது. மேற்கு வங்காளம் அந்த பகுதிகளில். அதுக்கடுத்து இங்க கோசி அப்படிங்கிற எதோட துணையாறு? காவிரியோட துணையாறு. அது கோசியில கட்டப்பட்டது கோசி அணை. அப்ப பீகாரின் துயரம். கொஸ்டின் வந்து புக் பேக் ஒன்று கொடுத்தாம்பா. பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவது
என்ன ரிவர்னு கேட்கலாம். பீகாரின் துயரம் கோசி. இங்க என்ன மாநிலம் இருக்கு? பீகார். அப்ப பீகார்ல வந்து அதிக வெள்ள பாதிப்புகள் ஏற்படுத்துறது கோசி ரிவர் தான் ஏற்படுத்தும். இப்ப இது முடிச்சாச்சா? இது மட்டும் சொல்லிடுமா? வைகையில வைகை டேம், அதுக்கப்புறம் வந்து காவிரியில 2 கல்லணை மேட்டூர் அணை, அதுக்கு அடுத்து இங்க வந்து கிருஷ்ணா ரிவர் இருக்கு. கிருஷ்ணா ரிவர்ல நாகார்ஜுனா சாகர் அணை, அதுக்கடுத்து அது துணையாரான துங்கபத்ரா அணை, அடுத்து பிரவாரா, அதுக்கடுத்து தாமோதர்ல தாமோதர் அணை, இங்க வந்து கோசியில கோசி அணை. இது முடிஞ்சா? அதுக்கடுத்து இங்க வந்து அமைச்சோம்னா நர்மதையில 2 இருக்கும். நர்மதையில 2 இருக்கும். ஒண்ணு வந்து சர்தார் சரோவர் அணை, இன்னொன்னு வந்து இந்திரா சாகர் அணை. நர்மதையில 2 இருக்கும். ஒண்ணு வந்து சர்தார் சாவோர் அணை, இன்னொன்னு இந்திரா சாகர் அணை. இந்திரா சாகர் அணை அப்படிங்கிறது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது கேட்கலாம்? நர்மதை. அதே மாதிரி சர்தார் சரோவர் அணை அப்படிங்கிறது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? நர்மதை. முடிஞ்சா? அடுத்து இங்க சாம்பல் அணை அப்படிங்கிறது சாம்பல் ஆறு துணை ஆறுல கட்டப்பட்டுள்ளது. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது எந்த ஆற்றின் குறுக்கே நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் ரிவரோட குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். அப்படி ரிவைஸ் பண்ணிடலாமா? 9ஆம் மேப் என்ன பார்த்தோம்? இந்தியாவோட முக்கிய அணைகள், இந்தியாவில் உள்ள முக்கிய அணைகள். மேல 4 இது பார்த்தோமா? மேல உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை பத்ரானங்கள். எந்த ஆறு? சட்லஜ். அதுக்கப்புறம் மிக உயரமான அணை தெகிரி. எந்த ஆறு? காவிரி அல்லது கங்கை அல்லது பாகிரதி சொல்லலாம். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா மிக நீளமான அணை ஹிராகுட் அணை மகாநதி. அடுத்து மிக பழமையான அணை கல்லணை காவிரி. முடிஞ்சிச்சா? இந்த 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வைகை டேம்ல வைகை அணை, அதுக்கடுத்து காவிரியில 2 பார்த்தோம். ஒண்ணு வந்து கல்லணை, இன்னொரு மேட்டூர் அணை. அதுக்கடுத்து மேல போனா கிருஷ்ணால நாகார்ஜுனா சாகர் அணை, அதுக்கப்புறம் துங்கபத்ரா அணை, அது துணையாறு. அதுக்கடுத்து மேல போனா பிரவாகா, அதுக்கப்புறம் வந்து தாமோதர் அணை வந்து தாமோதர் ரிவர். இங்கிட்டலாம் முடிஞ்சா? அடுத்து கோசியில வந்து கோசி அணை. இதெல்லாம் முடிஞ்சு. அடுத்து நர்மதையில 2 சர்தார் சரோவர் அணை, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி சாகர் அணை. இந்திரா சாகர் அணை அப்படிங்கிறது. சாம்பல்ல சாம்பல் அணை. அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சட்லஜ் ரிவர்ல என்ன கால்வாய் திட்டம் இருக்குன்னா இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. இதுல ரிவர்ஸ், அதுக்கப்புறம் அணைகள், டேம்ஸ்ல வந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. டேம்ஸ் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். இதை தெளிவா பார்த்தோம் அப்படின்னாலே பாக்ஸஸ் எல்லாமே கவர் ஆயிடும். இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க சர்க்கிள்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ.